கந்துவட்டி புகாரில் சிக்கிய சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவருடைய 2 மகன்களை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. போத்ராவையும் அவருடைய மகன்களையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி குற்றப்பிரிவு காவல்துறையினர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் போத்ராவையும் அவருடைய 2 மகன்களையும் ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கொடுத்தது. கந்துவட்டி புகாரில் போத்ராவும் அவருடைய 2 மகன்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் போத்ரா குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கந்துவட்டி புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கும் சினிமா பைனான்சியர் போத்ராவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், போத்ராவை விசாரிக்க ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. எந்த முகாந்திரத்தில், எந்த வாதத்தின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்கள். கந்துவட்டி புகாரில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய போத்ரா, மேலும் அவருடைய மகன்களான ககன் போத்ரா, சந்தீப் போத்ரா ஆகியோரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை எழும்பூர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. நேற்று முன்தினம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் போலீஸ் காவலில் எடுத்து போத்ராவை அவர் மகன்களை விசாரிப்பதற்கான மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தார்கள். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 5 நாட்கள் காவல் கேட்டு மனு செய்திருந்தார்கள். ஆனால் 5 நாட்கள் காவல் வழங்கப்படவில்லை. ஒரு நாள் மட்டுமே காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. சினிமா தயாரிப்பாளர் சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே போத்ரா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தான் தற்போது போலீஸ் காவலில் போத்ரா மற்றும் அவருடைய மகன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 4:30 மணியிலிருந்து நாளை மாலை 4:30 மணி வரை போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல போலீஸ் காவலின் போது மருத்துவ உதவிகளும் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போத்ரா மீது கந்துவட்டி தொடர்பான பல்வேறு புகார்கள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த போலீஸ் காவல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எத்தனை புகார்கள் வந்திருக்கிறோ அந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கந்துவட்டி தொடர்பாக இவர் மீது கொடுக்கப்பட்டிருந்த புகார்கள் குறித்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டுவதற்காக இந்த போலீஸ் காவல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இந்த தருணத்தில் போத்ரா மற்றும் அவருடைய மகன்கள் மீது அளிக்கப்பட்ட புகார், அந்த வழக்கின் பின்னணி பற்றி விரிவாக சொல்லுங்கள். கந்துவட்டி புகாரின் அடிப்படையில் கடந்த 27ஆம் தேதி போத்ரா மற்றும் அவருடைய மகன்களான ககன் போத்ரா, அதே போல சந்தீப் போத்ரா ஆகியோரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். முதலில் ஹோட்டல் அதிபரான செந்தில் கணபதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக சினிமா தயாரிப்பாளர் சதீஷ்குமார் கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நகை வியாபாரியான ஆனந்த் நகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1ஆம் தேதி அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரான விஸ்வநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அடுத்த கட்டமான மற்றும் அவருடைய மகன்களிடம் விசாரணை நடத்துவதற்கான திட்டமிட்டிருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது போலீஸ் காவலில் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று இரவிலிருந்து இந்த விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக இவர்கள் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வழக்குகள் தொடர்பான விசாரணை நடத்தப்படுகிறது. அதில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் முழுவதுமாக திரட்டும் பணியில் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல மேலும் இவர் மீது 3 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அதே போல சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த நகை வியாபாரி ஒருவரும் புகார் கொடுத்திருக்கிறார். அதே போல எழும்பூரை சேர்ந்த ஒருவரும் புகார் கொடுத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்கள் தொடர்பாக அடுத்த கட்ட வழக்கு பதிவு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் அனுமதி கோரப்பட்டிருந்தது, அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது 5 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஏனென்றால் இவர் மீது பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறது. கந்துவட்டி தொடர்பான மிரட்டல் தொடர்பான புகார்கள் வந்திருக்கிறது. அந்த புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும்.
அது தொடர்பான ஆதாரங்களை திரட்ட வேண்டும், வாக்குமூலம் பெற வேண்டும் என்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது. எனவே 5 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எழும்பூர் நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை போத்ரா மற்றும் அவருடைய 2 மகன்களையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பூந்தமல்லி சப் ஜெயிலில் இருந்து அழைத்து வந்தார்கள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அப்போது காவல்துறை மீது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். போத்ரா தொடர்ந்து தாக்குவதாக, அது போல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். இதனால் வழக்கு இன்னும் நீண்டு கொண்டே சென்றது. உத்தரவு காலதாமதப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலையில் 4:30 மணி அளவில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மட்டுமே அனுமதி வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இந்த விவகாரம் பற்றிய பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.